ஹாய் கைஸ், நான் இங்கே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கா வீட்டு தான் வந்திருக்கோம். நானே என் பொண்ணு வந்திருக்கோம். ஹாய் சொல்லு அம்மா, ஹாய் சொல்லு. இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு காலையிலேயே வந்துட்டோம். ஸோ வந்து லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் அக்கா பசங்க ரெண்டும் மாமா இங்கே பார்க் இருக்குது மாமா போகலாம் ஒரு முதல்ல கூப்பிட்டுருந்தாங்க. சரி பசங்க கூப்பிட்றாங்களே சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு என் பொண்ணை கூட்டிகிட்டு என் அக்கா பசங்களை கூட்டிகிட்டு பை வாக்கில் கொஞ்சம் தூரம் தான் அப்படி நடந்து நாங்கள் வந்து தான் இந்த மினி பார்க்கு. ஸோ இங்கே லிமிடெட் கேம்ஸ் இருந்தாலுமே பட் என்ன நல்லா இருக்குது இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு சேஃப்டியாகவும் பட் நல்லாவும் இருந்தது. என் பொண்ணு எல்லா கேமும் விளையாட்டா, விளையாடாத கேம் இல்லை இன்க்ளூடிங் ஊஞ்சலும் விளையாட்டா. தனியாகவே ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா பாருங்க, இந்த வீடியோ தான் பாருங்க. தனியாக ஊஞ்சல் ஒன்றா ஆடிட்டு இருந்தா, அவங்க அக்கா பையனை ஆடிட்டு விட்டுருந்தாங்க. சர்க்கஸும் ஜாலியாக சர்க்கிட்டு இருந்தா, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஈவினிங் டைமில். ஸோ கிட்ஸுக்கான கேம் இந்த கமௌண்ட் உள்ளே இருந்தது. ஸோ லிமிடெட் கேமாக இருந்தாலுமே நல்லா இருந்தது, ஸ்பேஸும் சரி எல்லாமே. இந்த அக்கா பையன் இருக்கானு இங்கிட்ட அங்கிட்டும் சர்க்கஸ் 2 சர்க்கஸ் ஒரு அட்டை சறுக்குறாங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது பசங்களும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ பக்கத்தில் ஒரு பாப்பா இருந்தா, அவளுமே இவங்க கூட மெர்ஜ் ஆகிட்டு நல்லா ஃபன்னாக ஜாலியாக விளையாடுறாங்க. இந்த அம்மா என்ன பேட்ஸ்மேன் மாதிரி பேட்டை தூக்கின்னு பால் போடுங்க நாங்கள் 2 இங்கேயுமே ஒரு பாப்பா இவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ 2 பேரும் சேர்ந்து நல்லா பேசிட்டு விளையாட்டு இருந்தாங்க அந்த பாப்பாவும். இதுமாரி குழந்தைங்க வெளியே விட்டு இந்தமாரி பசங்களோட விளையாடும்போது நிறைய சோசியலிசமாக நிறைய ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும். அவங்களுக்கும் தெரியும் புதுசாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நீங்களும் இதுமாரி கிட்ஸை கூட்டிகிட்டு போவாங்க, கார்டன் நல்லா ஃபன்னாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜியாக இருப்பாங்க. வேறுங்க இது உள்ளெல்லாம் பூந்து போகிறான். ஆக்சுவலாக இங்கே குழந்தைங்க உள்ளே போகிறதுக்கு இங்கேயும் ஏற்றி அடம் பிடிக்கிற அப்பா ஏற்றி விடுன்னு இங்கே நான் ஏற்றி விட்டுட்டேன். ஸோ அக்கா அண்ணன் பொண்ணு 3 பேரும் ஒரே ஃபன்னுங்க. அப்புறம் கடைசியாக முடிச்சுட்டு அக்கா வீட்டு மாடிக்கு வந்தோம். மாடிக்கு வந்து பார்த்தா எங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. தார்மீகம் இந்த மேடமும் இந்த இவனும் ஹை ஒரே ஆட்டம் மாடியில் அங்கிட்டும் ஓடிட்டு இந்த வாரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டு ஈவினிங் ஒரு 5:30 ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சு. ஸோ இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட் சுற்றி எல்லாமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, மரமும் இருந்தது, கிளைமேட் நல்லா இருந்தது இந்த பிளேஸ் மட்டும் வீட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வளர்த்துருந்தாங்க. ஸோ அக்கா பொண்ணிட்ட கேட்டேன், 5 செடியா 5 ஃப்ளவரா? 5 ஃப்ளவர் வந்துச்சு, அது வந்து கீழ வந்துச்சு, அதுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா, சூப்பரா இருக்கு. வேற என்ன செடி இருக்கு? அங்க ஒரு செடி வாங்கி காமிக்கிறேன். தார்மிகா, இது வந்து ரோஸ் செடி, ஆனா பெருசா தான் வந்துக்குது, ஆனா ரோஸே வரல. இது வந்து மெட்டி மல்லி செடி அம்மா சொன்னாங்க. அதுனா தார்மிகா அங்க பெரிய ட்ரம் இருக்கு. இது வந்து என்ன மரம்? நானு முருங்கை மரமா? இன்னும் வளரலையா? ஓகே ஒரு நாள் நைட் வச்சு நைட் வரைக்கும் உள்ள போனேன். இந்த நைட்டே அடிச்சதுக்கு டார்ச் அடிச்சுன்னு இந்த நைட். சூப்பர். ட்ரம்ஸ்டிக் வரலாம். ஓகேடா, வளர்ந்த மாமா குடிப்பியா? குடிக்குவேன். ஸோ எங்கள் குட்டிஸ் பண்ண அட்ராசிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.